நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அவர் இல்லையா? காலையிலே முளவுக்காட்டுக்கு போனாரு. சுமேஷ் கிட்ட பண சம்பந்தமா பேச போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில தனியா அனுப்பியிருக்க கூடாது. இப்போதைக்கு அங்க போக வேண்டான்னு நான் சொன்னேன் மாமா. ஆனா கேட்கல. உடம்புக்கு முடியாம நடந்து போறாருன்னு அவரை பார்த்தாலே தெரியும். நாளைக்கு டயாலிசிஸ்க்காக போகணும். மாமா வந்து உட்காருங்க. 7 லட்ச ரூபா திருட்டு போனது வேணும் அந்த அதிர்ச்சியில் இருப்பாருன்னு தெரியும். கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் நடந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார்ல. அவரு மட்டும் இல்ல மாமா, மனசளவுல நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா கடைசியில இப்போ குற்றவாளியா இருக்கிறது நீயும் நானும் தான். நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து 7 லட்ச ரூபா திருடுறதுக்காக தான் பிரகாஷையும் தேவிகாவையும் நம்ம தான் செட் பண்ணோன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி யார் சொன்னது? உன்னோட அம்மாக்கு வேணோட அம்மா கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அத்தை ஃபோன் பண்ணி ஜெயாக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பிரச்சனையை வச்சு சண்டை நடக்குது. மனோஜ் மாமா, நான் உங்ககிட்ட மனப்பூர்வமா சொல்றேன், இதுக்கப்புறம் உதவி பண்ண வராதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு தான் பிரச்சனையா முடியும். இப்ப பாருங்க, எந்த தப்புமே பண்ணாம நம்மள குறை சொல்றாங்க இல்லையா? நான் பண்றது சரிதானு என் மனசு தோன்ற வரைக்கும் நான் அதை பண்ணிக்கிட்டே இருப்பேன். வர வழியில நீங்க பைக்ல போறத நான் பார்த்தேன். நான் கூப்பிட்டேன், ஆனா உங்க காதுல விழல. அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேரும் பிரகாஷ்ங்கிற ஒரு ஆளை நிறுத்தி என்னை ஏமாத்திட்டீங்களா? மத்தவங்க சொல்றத பத்தி நான் கவலைப்படல. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சு எல்லாரும் தூக்கி போட்ட எனக்கு என் உயிரை திருப்பி கொடுத்தவதா என் பாலா. இதுக்கப்புறம் 7 லட்சம் இல்ல, 7 கோடி ரூபாய் கிடைக்கும்னா கூட இவ என்னை கைவிட மாட்டா. என்னோட பாலா இந்த உலகத்திலேயே யார மரியாதையா நினைக்கிறான்னா அது உங்களை தான். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, உங்களோட நேர்மையான குணம் தான். அப்படிப்பட்ட நீங்க என்னை ஏமாத்திட்டீங்கன்னு, என் பணத்தை திருடிட்டீங்கன்னு யார் சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். நமக்கு கிட்னி தேவைப்பட்டதுனால நாம அந்த குழியில விழுந்துட்டோம். போன பணத்தை பத்தி கவலைப்பட தேவையில்ல. என் பேர்ல இருக்க இடத்த அடகு வச்ச வித்தோ நான் அந்த பணத்தை தந்துடுறேன். நம்ம எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. இதுக்காக நீங்க உங்க வீட்டையும் இடத்தையும் அடகு வைக்க வேண்டாம். நான் அதுக்கான ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். பணம் வசதி எல்லாம் நம்ம உடம்பு நல்லா இருந்தா சம்பாரிச்சிடலாம். வியாதிகளும் அப்படி இருக்குமா என்ன? அதுக்கு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும். என்னோட இடத்த விற்கிறதுக்கு நான் ஒரு புரோக்கரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
ஒரு 8 லட்ச ரூபா அட்வான்ஸா வேணும்னு கூட கேட்டிருக்கேன். மனோஜ், நாம 7 லட்ச ரூபா கொடுத்ததுல 1 லட்ச ரூபா உங்களோட பணம் தான். திரும்பவும் ஒரு கஷ்டத்தை என்னால ஏத்துக்க முடியாது. பணத்தை ரெடி பண்றதுக்கான ஏற்பாடை நான் பண்ணி வச்சிட்டேன். எனக்கு கிட்னி கொடுக்க தயாரா ஒரு ஆளு வந்தா மட்டும் போதும். என் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும்ல. உங்களுடைய ஆத்மாத்மான எண்ணங்களால தான் அப்படி தோணுது. நம்ம எல்லாருடைய கவன குறைவால தான் அந்த பணம் காணாம போயிருக்கு. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி தான் அவங்க நம்ம முன்னாடி நடிச்சிருக்காங்க. அவங்க கண்டிப்பா தப்பிக்க முடியாது. நான் தேடிட்டு தான் இருக்கேன். இனி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம டைம் தான் வேஸ்டா போகும். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை அவங்க இல்லாம பண்ணிருக்காங்கல்ல. அவங்கள பிடிச்சி தண்டிக்கலனா இதுக்கப்புறமும் மத்தவங்களை ஏமாத்துவாங்க. போலீஸ்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்க தேடி கண்டுபிடிப்பாங்க. அது போதும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பணத்தால உங்களுக்கு ஒரு யூஸும் இல்லாத போது கஷ்டமா இருக்கு. ஃபாதர் டேவிட் நேத்தும் கால் பண்ணிருந்தாரு. ஏ பாசிட்டிவ் கிட்னிக்காக அவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காராமா. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அவங்க பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் தாண்டி தான் நம்ம பேரு வரும். மேட்ச் ஆகிற கிட்னி டோனர் கிடைச்சாங்கன்னா கூடிய சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடலான்னு ஃபாதர் சொன்னாரு. அந்த ஆபரேஷன் ஆகுது கடவுள் நினைச்சபடி நடக்கட்டும். நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணி ஆகணும். அது ஸ்டாப் ஆகக்கூடாதுங்கிறது தான் இப்போதைக்கு என்னோட ஆசை. சுமேஷையே நான் பார்க்க போனேன்னா நாளைக்கு பண்ற டயாலிசிஸ்க்கு பணம் கிடைக்குமான்னு கேட்க போனேன். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கொடுக்குறேன்னு அவன் சொல்றான். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்றதுன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. டயாலிசிஸ் டைமுக்கு பண்ணணும் தானே டாக்டர் சொல்லியிருக்காரு. அது தடுப்படக்கூடாது. இந்த பாலா மனோஜ், நாளைக்கு டயாலிசிஸ் வேலையை பாருங்க. என்ன செல்லம் படிக்கிறியா? அம்மா இங்க கிச்சன்ல இருக்காங்க. சரி, நீ போய் படி. அப்பா, என்னம்மா? இன்னைக்கு இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு சண்டை நடக்க போகுது. உங்களுக்கு கால் பண்ணி எடுக்காததுனால உங்களை பார்க்க 2 பேர் வந்திருந்தாங்க. நீங்க இந்த வீட்டையும் இடத்தையும் விற்கிறத பத்தி யாருக்கிட்டாவது சொன்னீங்களா? அம்மா வந்தவங்களை அடிக்காத மட்டும்தான். அதுக்கான பாக்கி இந்த வீட்ல கண்டிப்பா நடக்க தான் போகுது. இந்த வீட்டை விக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பணம் தேவைப்படுதா என்ன? இந்த வீட்டையும் இடத்தை விக்கிறதுக்கு எதுக்காக நீங்க ஆளை ஏற்பாடு பண்ணீங்க? ஜெயா, புது வீட்டை கட்டி முடிக்கும் போது கொஞ்சம் பணம் தேவைப்படும்னு நான் ஒரு புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இவ்வளவு சீக்கிரமா ஒரு ஆளை கூட்டிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் கிட்ட தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. மனோஜ் சாருக்கு அர்ஜென்ட்டா ஒரு 8 லட்ச ரூபா பணம் வேணுமாமா. அதை அட்வான்ஸா கொடுத்துட்டு மீதிய 1 வருஷம் கழிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு புரோக்கர் சொன்னாரே. புரோக்கருங்க அட்வான்ஸ் வாங்குறதுக்காக பல பொய் சொல்லுவாங்கம்மா. பொய் சொன்னது புரோக்கர் இல்ல, உன்னோட அப்பா. உங்களுக்கு எதுக்காக இப்ப 8 லட்ச ரூபா? அது வீட்டு வேலைக்காகன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏப்ரல் கடைசியில தான் அடுத்த இன்ஸ்டால் அமௌண்ட் கொடுப்போன்னு நாம 2 பேர் சேர்ந்து அந்த இன்ஜினியர் கிட்ட சொன்னோம்ல. நீங்க பதில் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பணம் எதுக்காகன்னு நான் சொல்லட்டுமா? வேணுவோட ஆபரேஷனுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த 7 லட்சம் ரூபாய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த அமௌண்ட்டை நீங்க அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றது சரிதானே? கொடுத்த வரைக்கும் போதும். இதுக்கப்புறம் சென்டிமெண்ட்டுங்கிற பேர்ல இந்த வீட்டையும் இடத்தையும் வித்தோ இல்ல அடகு வச்சோ
அவளுக்கு ஏற்பட்ட பாதிப்பால பணத்தை கொடுக்கலான்னு நீங்க முடிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை இதோட நிறுத்திக்கோங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க உங்க கண்ணு முன்னாடியே இவளும் நானும் செத்து போயிடுவோம். தயவு செஞ்சு என்ன செய்ய வச்சிடாதீங்க. வாடி என் கூட. வாடி. அக்கா, அண்ணன் கூட பெங்களூருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில தான் திரும்ப வந்தேன். இவ்ளோ பெரிய சதி, என்னால இதை நம்பவே முடியலக்கா. வாழ்க்கையில நான் எப்பவுமே சந்தோஷப்படக்கூடாது அப்படின்னு அந்த கடவுள் முடிவெடுத்திருக்காரு போல. எல்லா வேலையுமே அற்புதமா நடந்ததா. ஆனா கடைசி நிமிஷத்துல கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பணத்தை திருடிட்டு போயிருக்காங்களே, அவங்களாம் மனுஷங்களே இல்ல. மனசாட்சி இருக்க யாராவது இதை பண்ணுவாங்களா? திருடனுக்கு என்னமா மனசாட்சி? அவனுக்கு எந்த அளவுக்கு பணம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு மிச்சம். பணம் போனதை பத்தி கவலை இல்ல சித்தாரா. நாங்க வச்ச நம்பிக்கை தான் உடைஞ்சு போயிடுச்சு. புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன்னு காத்துக்கிட்டு இருந்த என் வீட்டுக்காரருக்கு இப்ப அவருடைய மனசை உடைச்சிட்டு போயிட்டாங்கல்ல. பணம் திருடினவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். முளவுக்காட்டுல இருக்கிற என் வீட்டுக்கார ஒரு இடத்த அடக்க வச்சுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் போய் கை நீட்ட போறதில்ல. ஒரு கிட்னி டோனர் மட்டும் கிடைச்சிருந்தாருன்னா கிட்னி ஃபெடரேஷன்ல சொல்லி வச்சிருக்கீங்கல்ல, எப்ப வேணாலும் கால் பண்ணுவாங்க. பி பாசிட்டிவ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏ பாசிட்டிவ் கிட்னி கொடுக்கறதுக்கு யாருமே வரல. யாராவது கொடுக்கறதுக்கு தயாரா வந்தா தானே அவங்க நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. பெங்களூர்ல இந்த மாதிரி சேரிட்டி நடத்துறவங்க 2-3 பேர் எனக்கு தெரியும். என்னோட சில ஃப்ரெண்ட்ஸும் அதுல மெம்பர்ஸ் தான். நான் எதுக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆயிடுச்சுன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கும். ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இங்க இருக்க மாதிரி தான். எங்க வேணும்னாலும் போலாம். என் வீட்டுக்கார் உயிரோட திரும்ப வந்தாலே போதும். அக்கா, நீங்க தான் தைரியம் கொடுக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவரோட வியாதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும்னு நீங்க தான் தைரியம் சொல்லணும். அவர் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உங்க மனதைரியம் தானே அவருக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க முன்னோக்கி போகும்போது அந்த தைரியத்தை இல்லாம பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு நஷ்டம் நமக்கு ஏற்படவே இல்லைன்னு அவர் மனசை சமாதானப்படுத்துங்க. கண்டிப்பா அவரோட ஆபரேஷன் நடக்கும். பணத்தால மட்டும் வேணுவை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆளா அவளோட கிட்னியை கொடுக்க தயாரா இருக்கா. ஆனா மேட்ச் ஆகல. என்னோட பிரச்சனையும் அதேதான். கொடுக்க தானே எல்லாரும் கஷ்டப்படுறீங்க. பணத்தை கொடுத்தாவது ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணலாம்ல. ஏண்டா சுமேஷ், உனக்கோ வேணுக்கோ ஒரே பிளட் குரூப் தானே? ஒரே குரூப்பா இருந்தாலும் கிட்னி எல்லாம் கொடுக்க முடியாது. வேணனுக்கு கிட்னி வேணும்னு கேள்விப்பட்ட உடனே நான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் என் அண்ணனுக்கு என்னால கிட்னி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு மஞ்ச கம்பளம் வந்தது இல்ல, 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோட கிட்னி எடுத்து கொடுக்க முடியுமா. உனக்கு மஞ்ச காமலையா? எப்போ? நீங்க பயந்துருவீங்க நினைச்சுதான் இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்லல. அதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட் என் கையில இருக்கு. அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க தம்பியா இருந்திருந்தா நீ கொடுக்கலனாலும் அண்ணனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நீ வேணுகிட்ட சொல்லி இருக்கலாம். வாக்கு மட்டும் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கிட்னி கொடுக்கணும்ல. உனக்கு எந்த வியாதியும் இல்லனாலும் நீ கொடுக்க மாட்ட. உன்னதான் நான் வருஷ கணக்கா பாத்துட்டு தானே இருக்கேன். டே சுமேஷ், நம்ம உடம்புக்குள்ள அந்த கடவுள் கொடுத்த உடல் உறுப்பு தான் இருக்கு. அதுல தானம் பண்ண முடிஞ்ச எல்லாத்தையுமே மத்தவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணணும்டா. அப்படின்னா நீங்க போய் கொடுங்க. ஒரே பிளட் குரூப் தானே?
என்னோட ஆயுசு முடிய போகுதுடா. அதிகபட்சமா 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ. என்னோட கிட்னியை வேணுக்கு கொடுத்துட்டா இதுக்கப்புறம் 25 வருஷம் ஆரோக்கியமா வாழ போற அவனோட ஆயுள 2-3 வருஷத்துல முடிஞ்சிரும். அந்த விஷயத்துக்காக தான் நான் கொடுக்காம இருக்கேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தீங்க? அம்மா வா உட்காரு. நாம இப்பவே ஒரு முடிவு எடுத்துடலாம். அம்மா, நம்ம வேணுவுக்கு ஏத்த ஒரு கிட்னி கிடைச்சதுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவ வேணுவை கூட்டிட்டு வந்து இங்க விட்டாதான் அவனோட ட்ரீட்மெண்ட் செலவை நாம எல்லாரும் ஏத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ கூட இருந்து அவனை பாத்துக்குவியா? பாலாவும் இங்க வந்து இருக்கணும். புருஷனை எப்படி பாத்துக்கணும்னு நான் அவளுக்கு சொல்லி தரேன். அப்படின்னா நீ நைனாவை பாத்துக்கிட்ட கதையை கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? உன் அப்பாவுக்கு நான் இங்க என்னடா குறை வச்சிருக்கேன்? ஐயோ, நீ எந்த குறையும் எனக்கு வைக்கல ஜெகதாம்பா. எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் போயிட்டு இருக்கு. அதை விட்டு தள்ளுங்க. நாம இப்போ வேணு விஷயத்துல என்ன முடிவெடுக்கணும்ன்றத மட்டும் தான் யோசிக்கணும். பணம் இல்லாம எதுவுமே நடக்காதுங்க. இருந்த பணத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டாங்க. சுமேஷோட கிட்னி வேணுக்கு மேட்ச் ஆகும்போது டாக்டர் ஒரு தடவை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்தா என்ன? மஞ்சக்காமல வந்ததால கிட்னியை கொடுக்கறதுக்கு அது தடையா இருக்குமான்னு நம்ம எல்லாரும் டாக்டர் போய் கேட்டா என்ன? அதுவும் சரிதான். நம்ம எல்லாரும் ஒன்னா போய் டாக்டர் பார்க்கலாம். கூட பிறந்த அண்ணனோட உயிரை காப்பாத்திட்டோன்ற பெருமை உன்னதான் சேரும் சுமேஷ். வேணுவுக்கு நீ கிட்னி கொடுத்து அவனோட உயிரை மட்டும் நீ காப்பாத்திட்டா பாலாவோட அகங்காரமும் இல்லாம போயிடும். அதேதான். அவனுக்கு கொடுக்கறதா சொன்ன அவனோட பங்குல இருந்து 1% கிட்னிக்குன்னு சொல்லி அதை குறைச்சிட்டு கொடுக்கலாம் இல்லையா? நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்கலாமா? மஞ்ச காமலையோட அறிகுறி இன்னமும் என் உடம்புல இருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. என் அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் நான் வர வைக்க மாட்டேன். அப்படின்னா வேணுவோட விஷயத்துல ஒரு நல்ல முடிவை நீயே சொல்லிட. இந்த இடத்த அடகு வச்சு வேணு அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நானே முன்னாடி நின்னு ஒரு கிட்னி டோனரை கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் எப்படா நடக்கும்? எல்லாமே கூடிய சீக்கிரத்துல நடக்கும். வேணு விஷயத்துல நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவை சீக்கிரமா எடுக்கணும். அப்பதான் என்னால நிம்மதியா படுத்து தூங்க முடியும். சித்தாரோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பெங்களூர்ல ஒரு கேம்பெயின் நடத்திருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க செலவுல கேரளால இருக்கிற இம்பார்ட்டன்டான நியூஸ் பேப்பர்ல A+ கிட்னி டோனர் வேணும் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல அவங்க விளம்பரம் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க. நீ என்ன தப்பா நினைக்க வேண்டாம் பாலா. எனக்கு ஒரு கிட்னி டோனர் கிடைப்பாருங்கிற நம்பிக்கை இப்ப சுத்தமா இல்ல. நம்ம வாழ்க்கையில பல விஷயம் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும், எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்காகலாம் வாழ்க்கை எப்படி கை விட்டு போச்சுன்னு இப்படி உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கை கெட்டின தூரத்துல இருந்து கை கெட்டாத தூரத்துக்கு பறந்து போகும்போது இதுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? டயாலிசிஸ் பண்ணி என்னால எத்தனை நாள் உயிரோட இருக்க முடியுமோ அத்தனை நாள் நான் உயிரோட இருக்கேன். அப்படி எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? உங்க உடம்பு வீணாயிடும். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதா இருக்கும். உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நான் ஒரு பாரமா மாறிடுவேன். எனக்கு எப்பவுமே நீங்க பாரமா இருக்க மாட்டீங்க. நான் என்னுடைய கடமையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன தேவைன்னா நோயாலே கட்டில படுத்துட்டு இருக்கிற என் வீட்டுக்கார் தேவையில்லை. ஆரோக்கியமா இருக்கிற என் குழந்தைங்களுடைய அப்பா தான் எனக்கு வேணும். அதுக்காக கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியே ஆகணும். பண்ணியே ஆகணும்னு நாம ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? அதுக்கு ஒரு ஆள் வரணும்ல.
என் வாழ்க்கை மூலமா நான் இல்லாம பண்ண என் நன்மைகள் அது கண்டிப்பா எனக்கு திரும்ப கிடைக்க போறதில்ல. எனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க பாலா. வேணு, மனோஜ் உட்காருங்க. ஏன் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க? கிட்னி ஃபெடரேஷன்ல பேரை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இது வரைக்கும் யாரும் கால் பண்ணவே இல்லை. உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல? வேலையெல்லாம் லேட்டா நடக்குது அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்குள்ள இருக்கு. அவ்வளவுதான். ஒரு 2-3 நாளா நானும் இதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கடைசியில ஒரே பிளட் குரூப்ல இருக்க ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆளும் உங்களுக்கு கிட்னி கொடுக்க ரெடியா இருக்காரு. அந்த ஆளு ரெடியா இருக்காரா? என்ன டிமாண்ட் சொல்றாரு? எந்த டிமாண்டும் இல்லாம அவர் கிட்னியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. அது யார் மாமா? நான் தான். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.